ஷாலினி அக்காவ பாத்தீங்களாடா? 2 நாளா ஆள காணோம். ஆமா, என்னது இது? ஹாஸ்பிடலே போகாம வீட்ல உட்கார்ந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்க? ஏம்மா படிச்ச பொண்ணுதாம்மா நீனு? சுஜித், நெக்ஸ்ட் மந்த் உனக்கு பர்த்டேல உங்க அம்மா பிரியாணி செய்வாங்களாடா? செஞ்சா நல்லா தான் இருக்கும். ஆனா செய்வாங்களான்னு தெரியலையே. டேய் சுஜித்தே, உன் அம்மா பண்ணலனாலும் எங்களுக்கு எஸ்எஸ் ஹைதராபாத்ல வாங்கி குடுறா பக்கெட் பிரியாணி. என்ன தாரா சொல்ற? வெல், நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டாவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமா, இந்த ஷாலினிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல. என்ன ஆயிருக்கும்? ஏய், பிரியாணி பண்ண என்ன ஏதோ சொல்றா உங்க பசங்க வீட்ல. சவுண்ட் கேக்குது. அட! எல்லாம் இங்க தான் மாடியில இருக்காய்ங்க போலயே. டேய் சுஜித்! நோ ரகுவர் அண்ணா, என்னண்ணா இந்த பக்கம்? வாங்கண்ணா மேல. வரேன்டா. இது எதுக்கு வந்தேன்? ஷாலினி அக்காவ பாத்தீங்களாடா? 2 நாளா ஆள காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. என்னண்ணா ஃபோன்லலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் செட்ரிக், பாத்தீங்களா இல்லையாடா? நாங்க நாங்க பாக்கவே இல்ல. நான் பாத்து 2, 3 நாள் ஆகுதுன்னு நெனைக்கிறேண்ணே. சரி வாங்க பேசாம ஷாலினி அக்கா வீட்டுக்கே போயிடலாமா? சரி வாங்கடா போலாம். லக்கி, லக்கி, கால்ல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எங்க போயிட்டு இருக்க நீ இப்ப வீட்டுக்கு வராம? உனக்கு வேற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, வா வந்து படி வா. எங்க போற நீ முதல்ல? அம்மா, நாங்க எங்க திரும்ப போறோம்? ஷாலினி அக்காவை 2 நாளா காணுமா, அவங்கள பாத்துட்டு வரலான்னு அவங்க வீட்டுக்கு போறோம். போயிட்டு வந்து படிக்கிறோமா. என்னது 2 நாளா ஷாலினியா காணுமா? அட ஆமா, நானே அந்த பொண்ணை பார்த்து 2, 3 நாள் ஆகுதே. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க அவங்க வீட்டுக்கு போய் பாப்போம். ஆ, என்ன இது? இந்த ஃபீவர் குறையவே மாட்டேங்குது. என்னதான் டேப்லெட் போட்டாலும். என்ன பண்றது? மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட்டா அப்படிதான் இருக்கும் போல. 2 நாள் கழிச்சு அதுவே சரியாயிரும். இதே எங்க வீடா இருந்தா எங்க அம்மா என்ன பார்த்துருப்பாங்க. பேசாம அம்மாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாமா? இல்ல, வேணாம். அம்மாவே என் மேல கோவத்துல இருக்காங்க. நான் தனியா வந்துட்டேன். வேலை தேடுறேன்னு தனியா வந்து கஷ்டப்படுறேன். நம்மள நாம தான் பார்த்துக்கணும் போல. ஏய் ஷாலினி, என்னாச்சு உனக்கு? ரகுவரன், நீங்களா? நீங்க எங்க இங்க? 2 நாளா நான் கால் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்ல. அதான் தேடி வந்துட்டேன். நான் மட்டும் இல்ல, பசங்களும் என்ட்டயும் வந்திருக்காங்க. ஓபன் த டோர் அக்கா, ஷாலினி அக்கா. அச்சச்சோ, அக்கா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் தாரா. என்னாது அக்காக்கு உடம்பு சரியில்லையா? இருங்க வரேன். ஏய் பசங்களா, இருங்க நானும் வரேன். ஏய், என்ன ஷாலினி இப்படி படுத்திருக்க? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்ல தானே இருக்கோம். இந்த மாதிரி அம்மா தனியா உட்காந்துருப்ப நீனு? ஏமா உடம்பு சரியில்லைன்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாமா நீனு? நாங்களாம் இங்க எதுக்கு இருக்கோம்? ஆமா, என்னது இது? ஹாஸ்பிட்டலே போகாம வீட்ல உட்காந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்க? ஏமா படிச்ச பொண்ணுதாம்மா நீனு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அதுவா ஆன்ட்டி, எங்க அம்மாக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி சரியாயிரும்னு பார்த்தேன். ஏங்க சும்மா இருங்க. நீங்க வேற ஏங்க இப்படி? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் வீட்ல சும்மா இருந்தா நான் ஹாஸ்பிட்டலாச்சும் போயிருக்கேன். இப்படி வீட்ல 2 நாள் இருந்தா ஜுரம் சரியாயிடுமா? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப கிளம்புங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஆமா, நீ முதல்ல ஏஞ்சிருமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ரகுவரா, நீங்க என்ன பண்றீங்க? ரேபிடோல ஆட்டோ புக் பண்ணுங்க. நான் ஷாலினியை பொறுமையா கூட்டிட்டு வரேன். இந்த பொண்ணை தனியா விட்டா வேலைக்கு ஆகாதுப்பா. இவங்க அம்மா கிட்ட இவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். தனியாவே 2 நாள் இந்த பொண்ணு இருந்திருக்கா பாரேன். ஐயோ ஆன்ட்டி வேணாம், சும்மா இருமா. நீ உடம்பு சரியில்லாம 2 நாள் தனியா இருந்திருக்க. அம்மா, அவங்க அம்மா கிட்ட இந்த அக்காவை மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அக்கா வாங்கக்கா, நம்ம போலாம்க்கா. அட கடவுளே, எனக்காக கஷ்டப்பட இவ்ளோ பேர் இருக்காங்களா? நம்ம தான் யாருமே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா எனக்காக இவ்ளோ பேர் இருக்கீங்க. இந்த ஊருக்கு வந்து எனக்கு வேலை கிடைச்சதோ இல்லையோ, நல்ல நெய்பர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல ரகுவரன் ஷாலினிக்காக ஒரு சூப்பரான டிஷ் பண்ணிருக்காங்க. என்ன டிஷ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மறக்காம என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் ரகுவரன் ஷாலினிக்காக என்ன டிஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நீங்க பார்க்க முடியும். உங்க எல்லாரையும் அந்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.